பிரைஸ் எல்லாம். இந்த நாள்லயும் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. கியானா சுபம் அப்படின்னு ஒரு கேம்பஸ்குள்ள நான் போனேன். அது பாத்தீங்கன்னா முழுக்க ஏராளமான வீடுங்க. குட்டி ஊர் மாதிரி இருக்குங்க. அந்த இடத்துல வீடு வாங்கணும்னா முதல்ல அவங்க ரிட்டையர்ட் ஆனவங்களா இருக்கணும். ஆமாங்க. அதாவது மூத்த குடிமக்களுக்குன்னு அந்த இடத்த பிரத்யேகமா சேல் பண்றாங்க. 60 வயசுக்கு மேற்பட்டவங்க வீடு வாங்கிட்டு அங்க வந்து இருக்கிறாங்க. பிள்ளைகளோட வந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிள்ளைங்கெல்லாம் வெளிநாட்டுல கட்டி கொடுத்தோ வேலைக்கு போயிட்ட பிறகு அவங்க இந்த இடத்துல தங்கி இருக்காங்க. வேலைக்கு ஒரு ஆளை போட்டுக்கிறாங்க. சமைக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லைங்க. அவங்கள கவனிக்கிற வேலை தான் அவங்களுக்கு, அந்த வேலையாட்களுக்கு. அவங்களுக்கு தினமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சிற்றுண்டி உட்பட அங்க டைனிங் ஹால்ல சப்ளை பண்ணப்படுது. யாருக்கு வர விருப்பம் இல்லையோ அவங்களுக்கு ரூம்ல டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. பாருங்களேன், நான் பிரமிச்சு போயிட்டேன். வாக்கிங் ஏரியா என்ன, அப்புறம் வெளியே போனோம்னா அவங்களுக்கு கேப் வசதி எல்லாம் இருக்கு, அயனிங் கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம் இஷ்டப்பட்டா, கிச்சன் பெட்ரூம் எல்லாமே இருக்கு. பேனிக் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு பிரஸ் பண்றதுக்கு ஒரு காலிங் பெல்லும் இருக்குது. எவ்வளவு வசதிங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரிவே முழுக்க முழுக்க ஈவன் டைல்ஸ் கூட வழுக்காத டைல்ஸ் போட்டு ரொம்ப சிறப்பான முறையில அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. எனக்கு இப்படி கூடி யார் யாருங்க, எல்லா வயசானவங்க எல்லாம் இப்படி குடும்பம் போல தனித்தனி வீடுகள்ல இருந்தாலும் எல்லாம் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கிறது, அந்த ஈவினிங் நேரத்துல அந்த பார்க்ல உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஆதி கிறிஸ்தவர்களோட சபையோட அந்த கூட்டு குடும்பமா வசிச்ச அந்த கால ஞாபகம் வந்துச்சு. சபையில ஒரு குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. தங்கள் சொத்தை வித்து எல்லாரும் பொதுவா வச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. சமாதானத்தோட சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி அமைப்புகள் எங்கேயோ சில இடத்துல தான் இருக்கு. பாருங்களேன், இப்படி எல்லாம் பார்க்கும்போது இதுக்கு என்ன முக்கிய காரணம்? இன்னைக்கு ஏன் அப்படி வாழ்றாங்கன்னு பார்த்தா, வயசாட்ட பிறகு யார் நம்மள பாப்பாங்க அப்படின்ற கவலை தாங்க. வசதி இருக்கிறவங்க இப்படி வீடு வாசல்னு வாங்கிட்டு பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்க. என்ன மாதிரி வசதி குறைஞ்சவங்களுக்கு யார் பாதுகாப்பு? என் பிள்ளைங்க என்ன பாப்பாங்களான்னு தெரியலையே, அல்லது என் பிள்ளைங்க என்ன கைவிட்டுட்டாங்க, எனக்கு யார் துணையா இருப்பா அப்படின்னு கவலையோட இருக்கீங்களா? ஏசாயா 46 4 வசனத்தின்படி, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதுவரை பாதுகாத்தது மாத்திரமல்ல, இனி நரை வயது மட்டும் உங்களோட முதிர் வயதிலும் அவரே உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.